30 days 30 snacks recipes day 29 ரிப்பன் பக்கோடா எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாங்களா? ரொம்பவே ஈஸிங்க. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அரை கப்பு கடலை மாவு எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு கப்பு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமா தண்ணி எடுத்துட்டு அதுல ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தண்ணி வடிகட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாவுல சேர்த்துட்டு நல்லா கெட்டியா பிசைஞ்சுக்கோங்க. கூடவே ஒரு ஸ்பூன் டால்டா அப்படி இல்லைன்னா வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கெட்டியா பிசைஞ்சுக்கோங்க. இது மாதிரி சாஃப்டா பிசைஞ்சு எடுத்துட்டு இப்போ எண்ணெயில போட்டு எடுத்துடலாம். கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க. இப்போ முறுக்கு குழல்ல இது மாதிரி ரிப்பன் பக்கோடா போடுறதுக்கு தண்ணி தட்டு இருக்கு. இது மாதிரி இதுல போட்டுட்டு இதுல மாவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிட்டோன்னா மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கோங்க. புழிஞ்சிட்டு ஒரு சைடு வெந்தோன்னா இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கலரா வந்தோன்னா எண்ணெய் நல்லா அடங்கிட்டோன்னா எடுத்துருங்க. எண்ணெய் நல்லா இருத்துட்டு எடுத்துருங்க. இப்போ பாருங்க சூப்பரான ரிப்பன் பக்கோடா ரெடி. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.